அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் நாம் இன்று காணப்போவது 12 ராசிகளுக்கான லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. வணக்கம் நேயர்களே. 2026 ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி பங்குனி மாதம் 7ஆம் நாள், ஒரு சிறப்பான சனிக்கிழமை. இன்றைய கிரக நிலைகளை நுணுக்கமாக பார்த்தால் மனோகாரகன் என்ற சந்திரன் காலபுருஷனின் முதல் நட்சத்திரமான அஸ்வினி 1ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கின்றார். இது அம்சத்தில் மேசராசியிலேயே அமர்கிறது. அதாவது வர்க்கோத்தமம் பெற்று மிக வலிமையாக இருக்கிறது நண்பர்களே. அதே சமயம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியான கேது பகவான் சிம்மராசியில் பூரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து அம்சத்தில் சிம்மராசியிலே வர்க்கோத்தமம் பெற்று விளங்குகிறார். வேகமும் விவேகமும் இணைந்த ஒரு அற்புதமான நாள் இது. ஒரு ஆஸ்தான ஜோதிடராக இந்த வலிமையான கிரக நிலையை அடிப்படையாக கொண்டு 12 லக்னங்களுக்கும் இன்றைய பலன்களை நாம் பார்ப்போம் நண்பர்களே. முக்கியமாக இன்று துலாம் லக்னம் மற்றும் துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. பதறாத காரியம் சிதறாது. இன்று நீங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானத்துடன் கடைபிடிக்க வேண்டும். மேசலக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திலேயே லக்னாதிபதி செவ்வாயின் வீட்டில் சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். தன்னம்பிக்கையே தனி பெரும் துணை. இன்று உங்கள் முகம் தேஜஸாக இருக்கும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். நட்சத்திரநாதன் கேது 5இல் இருப்பதால் பூர்வ புண்ணிய பலத்தால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். புதிய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் நண்பர்களே. ரிஷப லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 12இல் சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறார். சுப செலவுகள் சுகத்தை தரும். இன்று வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நட்சத்திராதிபதி கேது 4இல் இருப்பதால் வீடு அல்லது வாகன பராமரிப்பு சிறிது செலவு செய்ய நேரிடலாம். ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும் நண்பர்களே. ஆரோக்கியத்தில் மற்றும் சிறு கவனம் தேவை நண்பர்களே. மிதுன லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து சந்திரநாதன் கேது 3இல் இருக்கின்றார். முயற்சியார் எழுச்சியடையார். இன்று உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனதில் இந்த பயம் நீங்கி தைரியம் பிறக்கும். கடக லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சந்திரன் 10இல் கர்மஸ்தானத்தில் வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். தொழிலே தெய்வம். இன்று உங்கள் வேலையில் உங்களது ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நட்சத்திரநாதன் கேது 2இல் இருப்பதால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. ஆனால் பொருளாதார ரீதியாக இன்று ஒரு வலுவான முன்னேற்றத்தை காண்பீர்கள். குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும் நண்பர்களே. சிம்ம லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 9இல் சந்திரன் நட்சத்திரநாதன் கேது உங்கள் லக்னத்திலே வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய்விருத்த கூலி தரும். பாக்கியஸ்தானம் பலமாக இருப்பதால் இன்று அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும். நீண்ட நாள் கனவு ஒன்று நினைவாகும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. ஆன்மீக வழிகாட்டி ஒருவரின் சந்திப்பு உங்கள் சிந்தனையை மாற்றும். கன்னி லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 8இல் சந்திரன் நட்சத்திரநாதன் கேது 12இல் மறைந்திருக்கின்றார். கூர்மையே பெருமை தரும். இன்று 8ஆம் இடத்து சந்திரன் என்பதால் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் கேதுவின் நிலையால் ஆன்மீக விஷயங்களில் ஒரு ஆழ்ந்த தேடல் உண்டாகும். மதியத்திற்கு பிறகு ஒரு சிக்கலான பிரச்சனையிலிருந்து சாதுரியமாக வெளியே வருவீர்கள். துலாம் லக்ன நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 7இல் வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். ஆழம் தெரியாமல் காலை விடாதே. இன்று மற்றவர்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்கள். வாழ்க்கை துணையின் சிறு கருத்து வேறுபாடு வரலாம். விட்டு கொடுத்து போங்க. நட்சத்திரநாதன் கேது 11இல் இருப்பதால் லாபம் வரும் இடத்தில் தடைகள் இருக்காது. ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்வதில் உங்கள் சாமர்த்தியம் அவசியம் தேவை. விருச்சிக லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 6இல் சந்திரன் நட்சத்திரநாதன் கேது 10இல் இருக்கின்றார். வெற்றி என்பது உழைப்பின் மறுபெயர். இன்று உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான சூழல் அமையும். வேலையில் உங்கள் திறமையை பாராட்டி மேலதிகாரிகள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஆரோக்கியம் மேம்படும். உத்தியோக ரீதியான பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். தனுசு லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 5இல் சந்திரன் வர்க்கோத்தமம். சந்திரநாதன் கேது 9இல் இருக்கின்றார். நல்ல எண்ணமே நல்வாழ்வு தரும். இன்று உங்கள் அறிவாற்றல் பளிச்சிடும்.
குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த இழுவரி நீங்கி லாபம் தரும். கலை மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு மைக்கல்லாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மகர லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு நாளில் சந்திரன், நட்சத்திரநாதன் கேது 8ல் மறைந்திருக்கின்றார். தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. இன்று உங்கள் தாயின் ஆசி உங்களுக்கு பெரிய கவசமாக இருக்கும். சொத்து சேர்க்கைக்கான யோகம் உண்டு. 8ஆம் இடத்துக்கு கேதுவால் திடீர் யோகங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. வாகனங்களில் செல்லும்போது மட்டும் நிதானம் தேவை. வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் கைகூடும். கும்ப லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 3ல் சந்திரன் வர்க்கோத்தமம். சந்திரநாதன் கேது 7ல் இருக்கின்றார். துணிவே துணை. இன்று உங்கள் தைரியம் மற்றவர்களுக்கு வியக்க வைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஒரு புதிய திருப்பம் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலம் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும். குறுகிய கால பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் ஆதாயத்தையும் தேடித்தரும். மீன லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 2ல் சந்திரன் வர்க்கோத்தமம். நட்சத்திரநாதன் கேது 6ல் இருக்கின்றார். செல்வம் செல்வாக்கி தரும். இன்று தனவரவு அபரிதமாக இருக்கும். பேச்சால் ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பீங்க. உங்கள் லக்னத்திற்கு 6ல் கேது இருப்பதால் நீண்ட நாள் சட்ட போராட்டங்கள் அல்லது போட்டிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உணவு கட்டுப்பாடு மட்டும் இன்று அவசியம். மங்கள பொருள்கள் வாங்கும் யோகம் இன்றைக்கு அமையும். நேயர்களே, இன்றைய கிரகணிகள் வர்க்கோத்தமம் பெற்று வலிமையாக இருப்பதால் உங்கள் செயல்களில் ஒரு தெளிவும் வேகமும் இருக்கும். நம்பிக்கையோடு தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்கள் சரித்திரத்தில் ஒரு பொன்னான நாளாக அமையட்டும். நண்பர்களே, நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் பிறருக்கும் வாட்ஸ்அப் மூலம் இதை தெளிவுபடுத்தி அனுப்புங்கள். எனக்கு வாடிக்கையாளராக இருந்து என் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இறைவனர்களால் இந்த நன்னாளில் நன்றாக இருப்போம். நன்றி, வணக்கம்.